வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ருத்ரன் திரைப்பட விமர்சனம். ருத்ரன் படத்தில் ராகவா லாரன்ஸ், பிரியா பவானி சங்கர், பூர்ணிமா பாக்யராஜ், நாசர், சரத்குமார், ரெடின் கிங்ஸ்லி, இளவரசு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆர்டி ராஜசேகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் கதிரேசன். கதிரேசனும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். வழக்கம் போல் இப்போ உள்ள படித்த பசங்க எப்படி ஜாலியாக அம்மா கிட்ட இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரர் வீட்டு மகன் ராகவா லாரன்ஸ். நாசர் டிராவல்ஸ் கம்பெனி நடத்துகிறார். பல கார்கள், வேன்களுக்கு சொந்தக்காரர் கோடீஸ்வரர். அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்யராஜ். அப்பா அம்மாவுடைய திருமண நாளில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கணும், தண்ணி கொடுங்க, 12,000 ரூபா வேணும் என்று சொல்லி வாங்கி கேட்டு போகிறார். அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அவர் வேலை கிடைக்குது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அங்கே தான் 7.5 சனி உள்ளே வருது. நாசர் தன்னுடைய நண்பருக்காக வட்டி கடைக்காரர் வெங்கடேஷிடம் 7 கோடி ரூபா பணம் வாங்குறாரு. அப்போ முதல்லையே வட்டி கொடுக்குற வெங்கடேசன் சொல்கிறாரு, எப்பா நீ என்னமோ ஒரு கோடீஸ்வரன் தான், 3 கோடி தான் வச்சுருக்க, ஆனால் அவர் 7 கோடி கேட்குறாரு, எப்படி திருப்பி தருவாருங்கும்போது நண்பர் இல்லை நான் கொடுத்துட்றேன் என்று பம்மாத்து செய்கிறார். இது ஒரு பாடம் இந்த படத்தில். அதாவது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. போட்டால் நீ மாட்டிப்ப, அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இது ஒரு பாடம். அதேமாரி அவன் நண்பன் ஓடிடுவான், நாசர் மாட்டிக்குவார். பெரிய சிக்கல். பங்களாவையே விற்று கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. டிராவல்ஸில் உள்ள காரெல்லாம் கொடுத்தா 3 கோடி ரூபா தான் ஆகுது. வெங்கடேஷ் கேட்பார், நீ வீட்டை கொடுத்துருன்ட்டு. அப்போதான் வசதியாக வாழ்ந்த ராகவா லாரன்ஸுக்கு தன்னுடைய குடும்பத்தினுடைய வறுமை தெரியும். நான் வெளிநாட்டில் போய் மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சு 5 லட்ச ரூபாயும் இங்கேயே அனுப்புகிறேன், நம்ம கடனை தீர்த்திடலாம் என்று அம்மாவிடம் சொல்கிறார். சொல்லி போகிறார். இதுக்கு இடையில் பிரியா பவானி சங்கரை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கர்ப்பமாக இருக்கிறார் பிரியா பவானி சங்கர். வெளிநாடு போகிறார் ராகவா லாரன்ஸு. குழந்தை பெற்ற பிறகு ராகவா லாரன்ஸை வெளிநாட்டில் போய் பார்க்குறாரு பிரியா பவானி சங்கர். குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் ஒரு 4 நாளில் நீ வீட்டுக்கு போ, ஊருக்கு போ, ஏன்னா அங்கே அம்மா பூர்ணிமா பாக்யராஜ் தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போன இடத்துல கர்ப்பமாகி 2வது குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு முதல் குழந்தையை கையில் சுமந்துக்கிட்டு பிரியா பவானி சங்கர் வர்றார். இதுக்கப்புறம்தான் வில்லன் சரத்குமார் என்ட்ரி. சண்டைகள், கொலைகள், சாவுகள், எப்படி கடனில் இருந்து மீண்டார், கொலை விஷயத்திலிருந்து தப்பித்தார் ராகவா லாரன்ஸுங்கிறது தான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். ராகவா லாரன்ஸ் அவரை ஜனங்க பார்க்க வர்றதே அவருடைய டான்ஸுக்காகத்தான். மூமெண்ட் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதேமாரி இடைவெளிக்கு முன்னால் வருகிற 3 பாடல் காட்சிகளில் பிரமாதப்படுத்தி இருக்கிறார் ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் சண்டையும் அருமையாக போடுறாரு. அதாவது இப்போ வழக்கமாக அஜித், விஜய், ரஜினி, கமல் சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வாவை வச்சு சண்டை போடுற காட்சியில் கைத்தட்டல் வாங்குறாரு. என்ன ஒரு கோளாறுனா ராகவா லாரன்ஸுக்கு அழுக வரல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி அழுகிறாரு. அழுதா சிரிக்கிற மாதிரி இருக்குது. அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். பிரியா பவானி சங்கர் வழக்கமான கதாநாயகிகள் கவர்ச்சி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கவர்ச்சி காட்டவில்லை. அதற்கு பதிலாக தன்னுடைய நடிப்பை முத்திரையை பதித்திருக்கிறார். சோகம், காதல், குடும்ப பாங்கு எல்லாத்துக்கும் பிரியா பவானி சங்கர் பொருந்தி இருக்கிறார். அதாவது வழக்கமான கதாநாயகிகள் மாறுபட்டு கவர்ச்சி காட்டாமல் நடிப்பை காட்டி நம் மனதை கவர்கிறார் பிரியா பவானி சங்கர். அடுத்து பூர்ணிமா பாக்யராஜ். ஒரு காலகட்டத்தில் நட்சத்திர நாயியாக வளர்ந்த பூர்ணிமா பாக்யராஜ் இப்போ சமீபத்தில் சில படங்களில் அக்கா, அம்மா, அண்ணி வேஷம் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் முழுமையான ஒரு பெரிய கேரக்டர், படம் முழுக்க ட்ராவல் பண்ணுற கேரக்டர், அம்மா கேரக்டர் பிரமாதம் படுத்தியிருக்கிறார். நாசர் தன்னுடைய கணவருடன் பூர்ணிமா பாக்யராஜ் கொஞ்சலும் போதும், அதாவது அந்த முதியோர் காதலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுமாதிரி மகன் மீது உள்ள பாசத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியா பவானி சங்கரை பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பூர்ணிமா பாக்யராஜுடைய எளிமை, நளினம் ஆகா ஓஹோ. நாசர் வழக்கமான அப்பா. நாசர் எப்போவுமே எந்த கேரக்டர் இருந்தாலும், அது வில்லனாக இருந்தாலும் வில்லனாக பரிமளிப்பார், கதாநாயகனாக இருந்தாலும்
நல்லா கதாநாயகனாக இருப்பார். குணச்சித்திர வேடத்தில் வந்தாலும் குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அந்த பாத்திரமாகவே, அதாவது ராகவா லாரன்ஸுடைய அப்பாவாகவே வாழ்ந்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். சரத்குமார் இந்த படத்தில் வில்லனா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே காஞ்சனா முதல் பகுதியில் ராகவா லாரன்ஸோட திருநங்கையாக நடிச்சிருப்பார். அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார் சரத்குமார். இந்த படத்தில் சரத்குமார் தன்னுடைய ஆஜா அனுபாகமான உடலை காட்டி வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. சண்டையில் தூள் பறத்திருக்காரு. ராகவா லாரன்ஸை போட்டு மிதின்னு மிதித்து அடித்து கொண்டு துவம்சம் பண்ணுவார். சூப்பராக இருக்குது. இனிமேல் பல படங்களில் சரத்குமாரை வில்லனாக பார்க்கலாம். ரெடின் கிங்ஸ்லி காமெடி இடத்துல நடிச்சிருக்காரு. அதாவது ஆலையில்லா ஊருக்கு இழுப்பு சக்கரங்கிற மாதிரி காமெடி நடிகர்கள் இல்லாத ஊரில் ரெடின் கிங்ஸ்லியுடைய ராஜ்யம் இப்போது கொடியேட்டி பறக்குது. சில காட்சிகளில் கிச்சு மூட்டுகிறார். சில காட்சிகளில் ஏன் எதுக்கு நமக்கு தான் சிரிப்பு வரவழைக்க முடியல, விட்டுலாம் இல்லை அப்படின்னு கேட்க தோன்றுகிறது. இளவரசு நல்ல பாத்திரம். இந்த படத்தில் ஒரு உண்மையான போலீஸ்காரராக வருகிறார். ராகவா லாரன்ஸுக்கு உதவுகிறார். இந்த படத்தில் ஆர்டி ராஜசேகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அதாவது ஒரு கதைக்கு ஏற்ற, ஒரு கதைக்கு முதுகெலும்பாக செயல்பட்டிருக்கிறார் ஆர்டி ராஜசேகர். அதில் குறிப்பாக சொல்லணும்னா மோட்டர் பைக் சேசிங் காட்சி, மோட்டர் பைக் ஆக்சிடென்ட் காட்சி எல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்கிறார். அந்த பைரவா டான்ஸில் ராகவா லாரன்ஸுக்கும் சரத்குமாருக்கும் சண்டை வருகிற காட்சியிலும் சரி, அந்த நடன காட்சியும் சரி, ஆர்டி ராஜசேகருடைய கைத்திறமை பளிச்சிடுகிறது. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். 3 பாடல்கள் குத்தாட்ட பாட்டுகள். தியேட்டரில் எழுந்து ரசிகர்கள் ஆட்டம் போடுறாங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. தரன் பின்னணி இசை கொடுத்திருக்கிறார். அவரும் கொஞ்சம் இசைக்கருவிகளை அதிகமாக பயன்படுத்தி கொஞ்சம் மிரட்டி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருப்பவர் தயாரிப்பாளர் கதிரேசன். இவர் பல படங்களை, வெற்றி படங்களை எடுத்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இவர் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கார், கதை எழுதியிருக்காரு. கதை எழுதும்போது ஏற்கனவே வந்த படங்கள்லேருந்து பல காட்சிகளை அப்படியே தொகுத்து அரைச்சிருக்காரு கதிரேசன். கொஞ்சம் ஓரடிக்கு இன்டர்வல் வரைக்கும் படம் மின்னல் வேகத்தில் போகுது. இன்டர்வலுக்கு அப்புறம் தொகுடியும் விழுந்துருது. தூக்கம் வருது. தூக்கம் வராமல் தடுக்கிறாரு பின்னணி இசையமைப்பாளர் தமன். அப்படி தான் படம் போகுது. இடைவேளைக்கு அப்புறம் படம் ரொம்ப பொறுமையை சோதிக்கின்று தான் சொல்ல வேண்டும். 100க்கு 47 மதிப்பெண்கள். இடைவேளை வரைக்கும் வாகா ஓகோ, இடைவேளைக்கு அப்புறம் போர், அப்படி தான் சொல்லணும். நீங்கள் ஒரு இடம் தியேட்டரில் போய் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.